ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்வோம். என்னென்னு சொன்னால், ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் வந்துக்கிட்டு நடந்து கொண்டிருக்கு. அந்த கோர்ஸில் ஃப்ரீயாக நடக்கிற கோர்ஸ்கள், ஃப்ரீயாக நடத்தப்படுகின்ற கோர்ஸில் நாங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் எப்படி எடுக்கிற சம்மந்தமாகத்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறேன். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன், அந்த கோர்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். யூனிசெஃபால் ஃபார் எவ்ரி சைல்டுன்னு சொல்லி, அதாவது நியூட்ரிஷன் கோஆர்டினேஷன் இன் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று நான் ஆன்லைனில் செஞ்சு எடுத்திருக்கிறேன். அப்படி இந்த சர்டிஃபிகேட்டை நான் ஆன்லைனில் எப்படி எடுத்த சம்மந்தமான ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸை நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணி முடியும், எப்படி இந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் எடுக்கிறேங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது நாங்கள் யூனிசெஃபோட சைட்டுக்கு போகணும். அந்த யூனிசெஃபோட சைட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க, எகோரான்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய agora.unicef.org நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி அதோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், இதில் வலது பக்கம் லொகின் ரெஜிஸ்டார்ன்னு இருக்கும். இதில் நீங்கள் வந்துக்கிட்டு ரெஜிஸ்டார் உங்களை நீங்கள் முதலாவது பதிவு செஞ்சு கொள்ளணும். பதிவு செஞ்சதுக்கு பிறகு தான் உங்களோட பேரில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்ளும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டார்ன்னு இருக்கும். இந்த ரெஜிஸ்டாருங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு பிறகு நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதால இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே தந்திருக்கி. அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலன்னு சொன்னால், முதலாவது தடவையை நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணக்குள்ள அவங்க சொல்கிற இந்த முறைப்படி நீங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண, அதாவது லோவர் கேஸ் அப்பர் கேஸ்ன்றெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன சின்ன சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு அதை நாங்கள் எட் பண்ணினதுக்கு பிறகு எங்களோட இமெயில் அட்ரஸை நாங்கள் இங்கே கொடுப்போம். உதாரணமாக நான் இந்த இமெயில் அட்ரஸை கொடுத்ததுக்கு பின்னால் திரும்ப அதே இமெயில் அட்ரஸை கேட்கும். அதே இமெயில் அட்ரஸை கொடுத்ததுக்கு பிறகு இதில் எங்களோட ஃபர்ஸ்ட் நேம், இதில் லாஸ்ட் நேம் கேட்கும். இதில் ஃபர்ஸ்ட் நேம் தந்தைன்ற பேரை நீங்கள் கொடுக்கலாம், அல்லது இனிஷியலை நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் கொடுத்துக்கொள்ளலும். கொடுத்ததுக்கு பிறகு லாஸ்ட் நேமையும் கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு இதில் டவுன் கேட்கும். உங்களோட டவுனை கொடுத்ததுக்கு பின்னால் இங்கே கண்ட்ரி கேட்கும். இந்த கண்ட்ரியை நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும், உங்களோட கண்ட்ரியை நான் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். நான் ஸ்ரீலங்காங்கிறதால ஸ்ரீலங்காவை நான் செலக்ட் பண்ணி கொண்டது. அதுக்கு பின்னால் பாருங்கள், கம்யூனிகேஷன் ப்ரிஃபரன்ஸுன்னு இருக்கும். அதில் செக்யூரிட்டி சேலஞ்சுன்னு இருக்கும். இதில் ஐ எம் நோட் ரிபோட்டுங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் மை நியூ அக்கௌண்ட்டுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யணும், இதை நாங்கள் கொடுத்ததுக்கு பிறகு எங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் தரும். அந்த மெயிலுக்கு நாங்கள் சென்ட் பண்ணதுக்கு பிறகு எங்களோட மெயிலை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணின உடனே மெயிலுக்கு வந்துக்கிட்டு ஆக்டிவேஷன் லிங்க் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. ஆக்டிவேஷன் அட்மின் யூசருங்கிற அகோராங்கிறதால ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிக்கிறாங்க. அந்த லிங்கை நாங்கள் கிளிக் பண்ணி போயிட்டு நாங்கள் எங்களோட கணக்கை நாங்கள் முதலாவது ஆக்டிவ் பண்ணின உடனே இங்கே கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அதாவது நான் ஆல்ரெடி இதை ரெஜிஸ்டர் பண்ணினதால கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இப்போ வந்துக்கிட்டு நான் இங்கே லொகின் ஆகிடுவேன். அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும், நான் இங்கே லொகின் ஆகிடுவேன். லொகின் ஆனதுக்கு பிறகு பாருங்கள், இந்த எகோராவை நான் கிளிக் பண்ணி யூனிசெஃப்ங்கிற சைட்டுக்கு நான் வந்தேன்னு சொன்னால் இதில் பாருங்கள் ரீசெண்ட் லேர்னிங், அதாவது நான் இதுக்கு முதல்ல நான் செஞ்செடுத்த 2 சர்டிஃபிகேட் இதில் தந்திருக்கிறாங்க. இதில் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு வந்தீங்கண்டா வெல்கம் டு யுவர் நியூ எகோரா லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதில் மை லேர்னிங் இருக்கும், இந்த கேட்லாக் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நாங்கள் கேட்லாக்கை கிளிக் பண்ணின உடனே பாருங்கள், இப்படி இந்த கோர்ஸுக்குரிய இந்த பேஜுக்குள்ளே வரும். வந்ததுக்கு பின்னால் இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். எப்படின்னு சொன்னால் லாங்குவேஜ் அடிப்படையில் இதில் மற்றெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். லாங்குவேஜ் அடிப்படையில் நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த லாங்குவேஜில் என்னென்ன கோர்ஸ் இதில் கொடுத்துருக்கிறாங்க, ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்கிறாங்கன்னு இருக்கும். இதில் எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் லாங்குவேஜை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். பொதுவாக தமிழ் சிங்களத்தில் இது இல்லாதங்கிறதால இங்கிலீஷில் நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய கோர்சஸ் தந்திருப்பாங்க. இதில் ஷார்ட் கோர்ஸ், லேர்னிங் பிளேலிஸ்ட், இதில் சில கோர்ஸ்கள் வந்துக்கிட்டு நேரம், அதாவது 2 ஹவர் 3 ஹவர்லாம் நாங்கள் இந்த கோர்ஸில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சில கோர்ஸ் அரை மணித்தெல்லாம் ஃபாலோ பண்ணினா போதும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நாங்கள் அப்படியே மொத்தமாக ஸ்க்ரோல் பண்ணிக்கு வந்த உடனே பாருங்கள், இந்த சிச்சுவேஷன் அனலைசிஸ் இன் எமர்ஜென்சி அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு. அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே இது ஆக்டிவிட்டி பேஸில் நடக்கும். இதை நாங்கள் இது சம்மந்தமான டீட்டெயிலை நாங்கள் இதில் வாட்சி பார்ப்போம். வாட்சி பார்த்ததுக்கு பின்னால் இது 35 நிமிஷம் நாங்கள் இதில்
அவர் கவர் பண்ணணும். நாங்கள் கொடுத்ததுக்கு பின்னால் ஜாயின் த ஆக்டிவிட்டின்னு இருக்கும். இந்த ஜாயின் த ஆக்டிவிட்டியை நாங்கள் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த கோர்ஸ் சம்மந்தமான நிறைய டீட்டெயில் தந்திருப்பாங்க. இதில் அவங்க சொல்கிறாங்க சிச்சுவேஷன் அனலைசிஸ்ன்னு சொல்லி ஒன்றை நாங்கள் என்ன செய்யணும், இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணின உடனே இங்கே பாருங்கள் விடத்தை வந்துக்கிட்டு க்ரீன் கலரில் ஒரு டிக் மார்க் கொண்டு வந்திருக்கும். அதுக்கு பிறகு எவல்வேஷன் ஒன்று நடக்கும். அந்த எவல்வேஷனை நாங்கள் முடித்ததுக்கு பிறகு தான் இந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது நாங்கள் சிச்சுவேஷன் அனலைசிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணின உடனே பாருங்கள் இப்படி இதில் வந்துக்கிட்டு ஒரு கிளிக் டு லஞ்ச் மெனுவலின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். இதை நாங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணின உடனே புதுசாக ஒரு விண்டோ ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு பின்னால் யுவர் கோர்ஸ் இஸ் லோடிங்னு சொல்லி மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்டார்ட் கோர்ஸ்ன்னு இருக்கும். இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அவங்க சொல்கிற ஏதாவது இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கும். த ரோல் ஆஃப்னு சொல்லி சிச்சுவேஷன் அனலைசிங் அப்படி இந்த ஸ்டெப்பெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு குயிஸ்ங்கிறத எங்களுக்கு தருவாங்க. நாங்கள் இதை ஸ்டார்ட் கோர்ஸுங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் இருக்கிற இன்ட்ரடக்ஷன் சம்மந்தமான டீட்டெயிலை நாங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வாய்ச்சி கொண்ட லேசாக இருக்க வேண்டாம். பின்னுக்கு வரக்கூடிய குயிஸ் சம்மந்தமாக எங்களுக்கு செய்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதை நான் என்ன செய்கிறேன், முடித்ததுக்கு பிறகு கீழே கண்டினியூ வேண்டியிருக்கும். இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் இது வந்துக்கிட்டு இப்படியே ரன் பண்ணிக்கிறக்கும். நான் இப்போ கண்டினியூ கொடுத்தேன், அது எனக்கு ஃபுல்லாகி டிக் மார்க் வந்துடும். இப்போ ஸ்டெப் 2 லெசன் 2க்கு நான் வந்திருக்கிறேன். இந்த லெசன் 2 அது சம்மந்தமான சில விஷயங்களை நான் படித்து கொண்டதுக்கு பின்னால் அப்படியே நான் வந்ததுக்கு பிறகு கண்டினியூ கொண்டிருக்கும். அதை நான் கொடுத்தோன்னே திரும்ப 2வது செக்ஷனும் எனக்கு டிக் ஆயிரும். நான் 3வதுக்கு இப்போ வர போகிறேன். லெசன் 3 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு லெசன் 4க்கு வரேன். இப்போ நான் பார்த்ததுக்கு கண்டினியூ கொண்டிருக்கும். நான் அதையும் கொடுக்குறேன். இப்போ லெசன் 4 எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு லெசன் 5 தரும். அதை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணின உடனே ஸ்டெப் லெசன் 6க்கு வந்துருக்கு. இப்போ வந்துக்கிட்டு நான் லெசன் 6 வந்துக்கிட்டு நினைஞ்சிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு லெசன் 7 வந்துக்கிட்டு குயிஸுக்கு போக சொல்லுது. குயிஸுங்கிறது இதுக்கு முதல்ல நாங்கள் நடந்த பாடத்து சம்மந்தமான கேள்விகள் எங்களுக்கு திறப்புறாங்க. நாங்கள் அதை குயிஸை கொடுத்ததுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குயிஸ்ன்னு இருக்கும். ஸ்டார்ட் குயிஸை கொடுத்தோன்னே இதில் பாருங்கள் 5 கேள்வி மொத்தமாக தராங்க. அந்த 5 கேள்வியையும் நாங்கள் இதில் சரியான ஆன்சரை நாங்கள் செலக்ட் பண்ணி இதில் 80% மேலே நாங்கள் எடுத்தால் தான் எங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதில் முதலாவது கேள்விக்கு சரியான விடையை நாங்கள் அளிக்க வேண்டும். இப்போ நீங்கள் கேள்விகளை வாய்ச்சி பார்த்தாலே உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர்கள் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் கொடுத்ததுக்கு பின்னால் சப்மிட்டை கொடுப்போம். சப்மிட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு திரும்ப 2வது கேள்வி வரும். 2வது கேள்வியை நாங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இதில் கரெக்டு இன்கரெக்டுன்ட்டு எங்களுக்கு வரும். அதில் நாங்கள் திரும்ப நெக்ஸ்ட்டை கொடுத்ததுக்கு பின்னால் அடுத்த கேள்வி வரும். அடுத்த கேள்வியை நாங்கள் தொடராக என்ன செய்யணும், சரியான விடையை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ முடிஞ்சதுக்கு பிறகு இது வந்துக்கிட்டு ரிசல்ட் எங்களுக்கு 80% வந்து ப்ளூ கலரில் வந்து யுவர் ஸ்கோர் 80% வந்தோன்னே இப்போ எங்கள்ட எல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டு. இதுக்கு பிறகு நாங்கள் இது பிழையாக இருக்க முடிச்சுன்னா திரும்ப டேக் எகெயின்னு சொல்லி நாங்கள் கொடுத்து திரும்ப சரியான ஆன்சரை நாங்கள் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு பின்னால் பாருங்கள் வலது பக்க மேல் மூலையில் எக்ஸிட் கோர்ஸ்ன்னு இருக்கும். இந்த எக்ஸிட் கோர்ஸுங்கிறத நாங்கள் கொடுத்ததுக்கு பிறகு இப்படி ப்ரோசஸ் ஆகும். ப்ரோசஸ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவலுவேஷன் எங்களுக்கு இந்த குயிஷும் எங்களுக்கு முடிஞ்சு இப்போ நாங்கள் இவலுவேஷனுக்கு போகணும். இவலுவேஷனுக்கு நாங்கள் போனதுக்கு கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஆன்சர் த கொஷின்ஸ்ன்னு வரும். இந்த கொஷின்ஸுக்கு எங்களை ஆன்சர் பண்ண சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ நாங்கள் இதை என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். இதில் சில எங்களை டிக் பண்ணுற மாதிரி கேள்விகள் தான். இதில் எங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இதை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இதில் நீங்கள் விரும்பின எதுவும் டைப் பண்ணலாம், டைப் பண்ணாமலும் விடலாம். நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இங்கே சப்மிட் யூ ஆன்சர்ன்ட்டு நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள் இதுவும் எனக்கு டன் முடிஞ்சிட்டு. அதுக்கு பிறகு கண்டினியூவை நான் கொடுக்குறேன். கண்டினியூவை கொடுத்ததுக்கு பிறகு அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதுவும் எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டு. அடுத்ததாக நான் செய்ய வேண்டியது சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை நான் கிளிக் பண்ணின உடனே சர்டிஃபிகேட் எனக்கு ப்ரோசஸ் ஆகி
இந்த முறையில் சமரி ஆஃப்னு சொல்லி எங்களுக்கு சர்டிஃபிகேட்டை தந்திருப்பாங்க. தந்தோடனே இஷ்யூ பண்ணுற டேட் இதெல்லாம் தந்திருக்கும். இதில் கெட் யுவர் சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் கிளிக் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிஎஃப் எங்களுக்கு ஓப்பன் ஆகி டவுன்லோட் கேட்கும். ஸோ நான் டவுன்லோட்டை இங்கே கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இப்போ நான் டவுன்லோட் பண்ணினா அந்த பிடிஎஃப் ஃபைலை சர்டிஃபிகேட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த கோர்ஸை ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணதுக்காக எனக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீட்னு சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட்டை தந்திருக்கிறாங்க. என் பேரை போட்டு இங்கே தந்திருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு சொல்லி சிச்சுவேஷன் அனலைசிஸ் இந்த எமர்ஜென்சிஸ்னு சொல்லி பேரெல்லாம் போட்டு எனக்கு பை யூனிசெஃப்னு சொல்லி 2021 செப்டம்பர் 23 இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு நினைக்கிறாங்க அந்த சர்டிஃபிகேட் தந்திக்கிறாங்க. ஸோ இப்படியாக இந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் என்ன செய்யலாம், குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள்ளே என்ன செய்யலாம், நாங்கள் அவசரமாக எடுத்துக்கொள்ளிடும். ஸோ இந்த வீடியோ போல் இன்னும் பல வீடியோக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்குள்ளே அறிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பலருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.